என்ன விந்தை இது! கங்கையின் மைந்தர் பீஷ்மர், தனுர்வேத வித்தகரான துரோணர், காலதேவனின் அவதாரமான விதுரர், யாவரும் இந்த சிறுவனை நாடி வந்திருக்கிறீர்கள். நாட வேண்டிய சூழ்நிலை. மனம் யோசிக்கும் திராணியற்று நிற்கும் பொழுதும், புத்தி சலனத்தில் மிதக்கும் போதும் இறைவனை நாடுவதுதானே வழக்கம். அந்த நிலையில் நாங்கள் உன்னை நாடி வந்திருக்கிறோம். வியப்புதான். கர்மத்தின் சொரூபமான பீஷ்மருக்கே சலனம் என்றால் வியப்புதான். உண்மையை சொல்லப்போனால் நான் சலனம் இல்லாமல் ஒரு நாள் கூட உறங்கியது இல்லை. பெயருக்குத்தான் நான் சகலத்தையும் துறந்தவன். துறந்தவன் துறந்ததை மறந்துவிட வேண்டும். நானோ சுமந்து கொண்டிருக்கிறேன். உண்மையை தங்களைப் போல ஒத்துக்கொள்ள ஒரு தைரியம் வேண்டும். அது தங்களிடம் இருக்கிறது. சரி, இந்த சிறுவனை நாடி வரும் அளவுக்கு இப்போது என்ன பிரச்சனை? பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் போர் மூலம் அபாயம் ஏற்பட்டுள்ளது. அப்படியென்றால் போர்க்களத்திற்கு ஆயத்தமாகாமல் என்னை நாடி வந்ததேனோ? கௌரவர்களின் வலிமையையும் பாண்டவர்களின் வலிமையையும் நீ அறிவாய் கிருஷ்ணா. போர் மூண்டால் இந்த பாரத மண்ணில் குருதி ஆறாக பெருக்கெடுத்து ஓடும். குருதி ஆறாக பெருக்கெடுப்பதுதான் இறைவனின் விருப்பம் என்றால் நம்மால் என்ன செய்ய முடியும்? இப்போது நான் என்ன செய்ய வேண்டும்? பிரச்சனை அதுவல்ல கிருஷ்ணா. தங்களுக்கு தாங்களே பிரச்சனை, அப்படித்தானே? சரியாகச் சொன்னாய் கிருஷ்ணா. கௌரவர்கள் அநீதியாக பாண்டவர்களின் ராஜ்யத்தை அபகரித்தார்கள். பாண்டவர்கள் நீதிக்காக யுத்தம் செய்ய ஆயத்தமாகிறார்கள். கிருஷ்ணா, இதில் நாங்கள் யார் பக்கம் நிற்பது? பிதாமகரே, தங்கள் கேள்வியிலேயே பதிலும் இருக்கிறது. அறியாதவர் போல் என்னை கேட்பதேனோ? தந்தையின் வாக்கை நான் தெய்வத்தின் வாக்காக கருதுகிறேன். செஞ்சோற்று கடன் துரோணாச்சாரியாரை கட்டி போட்டுள்ளது. திருதராஷ்டிரரின் நிழலாக வாழ்ந்து பழகிவிட்டான் விதுரன். யார் பக்கம் நிற்பது என முடிவெடுத்து விட்டீர்களா? குழப்பம் கிருஷ்ணா, பெரும் குழப்பம். நாங்கள் கௌரவர்கள் பக்கம் நிற்கப் போகிறோமா அல்லது பாண்டவர்கள் பக்கம் நிற்கப் போகிறோமா என்று தெரியவில்லை. ஆனால் ஒன்று, தோல்வியின் பக்கம் நிற்கப் போகிறோம் என்பது மட்டும் உண்மை. வேதாந்தமான பதில் அரசியலில் வெளிப்படுவது வியப்பானதுதான். அதை எப்படி என்று கூற முடியுமா? நாங்கள் கௌரவர்கள் பக்கம் நின்று பாண்டவர்கள் தோற்றாலும் தோல்வி எங்களுடையதுதான். கிருஷ்ணா, நாங்கள் பாண்டவர்கள் பக்கம் நின்ற கௌரவர்கள் தோற்றாலும் தோல்வி எங்களுடையதுதான். ஆகவே நாங்கள் தோல்வியின் பக்கம் நிற்கிறோம். வெற்றி பெற யாதொரு யோசனையும் தோன்றவில்லையா? கிருஷ்ணா, உன் கேள்வியே விந்தையாக இருக்கிறது. இப்பொழுது யார் பக்கம் நிற்கப் போகிறோமா என்பதுதான் கேள்வி, யாருக்கு வெற்றி என்பது அல்ல. தாங்கள் கேட்ட கேள்விக்கும் நான் கேட்ட கேள்விக்கும் நேரடியான தொடர்பு உண்டு பிதாமகரே. விளங்கவில்லை கிருஷ்ணா. சரி, என் கேள்விக்கு பதில் கூறுங்கள். போரில் வெற்றி பெற விரும்புகிறீர்களா இல்லை தோல்வி பெற விரும்புகிறீர்களா? இது என்ன கேள்வி? எந்த சத்திரியனும் போரில் வெற்றி பெறதானே விரும்புவான். அந்த வெற்றி தர்மத்தின் வெற்றியாக இருக்க வேண்டும் அல்லவா? ஆமாம். நீங்கள் தர்மத்தின்படி வெற்றி பெற வேண்டும் என்றால் இந்த போரில் தோல்வியடைய வேண்டுமா இல்லை வெற்றி அடைய வேண்டுமா? கிருஷ்ணா, என்ன கேள்வி இது?
நாங்கள் யார் பக்கம் நிற்க வேண்டும்? நின்றால் தானே தோல்வியா வெற்றியா என்ற இடத்திற்கு வர முடியும். நீங்கள் யாவரும் தர்மத்தில் வெற்றி அடைய விரும்புகிறீர்களா, இல்லை யுத்தத்தில் வெற்றி அடைய விரும்புகிறீர்களா? தர்மமும் வெற்றியடைய வேண்டும், நாங்களும் வெற்றி பெற வேண்டும். அது முடியாது. இது பேராசை அல்லவா பிதாமகரே? உலகத்தின் பழிச்சொல்லிலிருந்து தப்பிக்கவே நீங்கள் இங்கு வந்து நிற்கின்றீர்கள். நீங்கள் எந்த பக்கம் நின்றாலும் பழிச்சொல் உங்களை துரத்தும். ஏனென்றால் அதர்மத்தின் பக்கம் நின்று தர்மத்தின் வாழ்வை கற்பனையில் ரசித்தவர்கள் நீங்கள். கற்பனை என்றும் உண்மையாகிவிடாது. கிருஷ்ணா, அதர்மத்தின் பக்கம் நாங்கள் நின்றிருந்தால் தொடர்ந்து அதே பக்கத்தில் தான் நின்றிருக்க வேண்டுமா என்ன? தர்மத்தின் பக்கம் வர விரும்பக்கூடாதா? இனி நின்று என்ன பயன்? நீங்கள் நிறைந்திருந்த அவையில்தானே ஒரு பெண்ணின் மானம் விலை பேசப்பட்டது. அப்போது எங்கே போனது உங்கள் தர்மம்? கண்ணீரும் கம்பலையுமாக உங்கள் காலடியிலே அவள் விழுந்து கதறி அழுது, இது தர்மமா, இது தர்மமா என்று உங்களை பார்த்து கேட்டாளே உங்கள் குலமகள் திரௌபதி. அப்போது தலை கவிழ்ந்து கிடந்தீர்களே, அப்போது எங்கே போனது உங்கள் தர்மம்? பிதாமகரே, நீங்கள் கூறுங்கள், இப்பெரும் பாரத தேசத்தில் எங்கே ஏனும் இப்படி இதற்கு முன் நிகழ்ந்ததுண்டா? இனியும் தான் நடக்குமா? துரோணாச்சாரியரே, நீங்கள் கூறுங்கள். நீதிமான்கள் நிறைந்த அவையில் பத்தினியின் ஆடையை பற்றி இழுத்தான் ஒருவன். அப்போது செத்த சவமாக இருந்துவிட்டு இப்போது என்னிடம் வந்து தர்மத்தை பற்றி பேசி என்ன பயன்? அன்றே அத்தினாபுர அவையில் செத்து மடிந்தது தர்மம். இனி நீங்கள் எந்த பக்கம் நின்றால் என்ன? கிருஷ்ணா, உன்னுடைய சினம் நியாயமானதே. தர்மத்தின் பெயரால் எங்கள் கரங்கள் கட்டப்பட்டன. ஒரு பெண்ணின் மானத்தை அபகரிப்பது தர்மம் என்றால் அதர்மம்தான் என்ன என்ற கேள்வியை இதுவரை எனக்கு நானே கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அதுதான் காட்டின் நீதி. மானின் மீது புலி இரக்கம் கொண்டால் காடு வாழாது. மான் புல்லை உண்பதும் புலி மானை உண்பதும் காட்டின் நீதி. காட்டுக்குள் சென்றுவிட்டால் காட்டின் நியதிக்கு நாம் கட்டுப்பட்டே தீர வேண்டும். அத்தினாபுரம் என்னும் காட்டின் நீதிக்கு நீங்கள் கட்டுப்பட்டுள்ளீர்களா இல்லையா? கட்டுப்படுவதைத் தவிர வேறு வழியே இல்லையே. உங்கள் நீதி எது என்பதில் நீங்கள் தெளிவாக இருக்கும்போது குழப்பம் எதற்கு? விளக்கம் பெற வந்து குழம்பி நிற்கிறோம் கிருஷ்ணா. தர்மமோ அதர்மமோ, நாங்கள் எந்த இடத்தை போய் சேர வேண்டும் என்று நீதான் எங்களுக்கு வழிகாட்ட வேண்டும். ராவணன் செய்தது அதர்மம் என்று அவனது தம்பிகள் கும்பகர்ணனுக்கும் தெரியும், விபீஷணனுக்கும் தெரியும். கும்பகர்ணன் அண்ணனின் செயலே எனது தர்மம் என்றான். விபீஷணன் அதை அதர்மம் என்றான். அண்ணனுக்காக உயிரை துறந்தான் கும்பகர்ணன். தர்மத்தின் பெயரிலே அண்ணனை காட்டிக் கொடுத்தான் விபீஷணன். விபீஷணன் செய்தது தர்மம் என்றாலும் உலகம் அவனை தூற்றியது, கும்பகர்ணனை கொண்டாடியது. இது நாட்டின் நீதி. நீங்கள் தேர்ந்தெடுக்கப் போவது காட்டின் நீதியா நாட்டின் நீதியா என்பதை நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள்.